நம்மளுக்கு ஆர்சிபி பிடிக்காதுண்ணா. இந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கனால தான் ஆர்சிபி எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சும்மா இந்த மாதிரி கொல்ச்சினே இருந்தீங்கன்னா பிடிக்காது. ஒரு கப்பா இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான். எங்கேயோ நின்னுன்னா ஓடி வந்து திடீர்னு அதான் உன்ன மாதிரி ஃபேன்ஸ்லாம் பிடிக்காது. ஒன்னு ரெண்டு சப்போர்ட் பண்ற சாய் சுதர்சன். ஆமாண்ணா, இருங்க நாங்க ஒரு கப்பா வச்சிருக்கோம். இவங்க 5 கப்பா வச்சிருக்காங்க. இவங்க பிளேயர் தான் இல்லலாம் சொல்ல. டோனியும் அவரும் பெரிய பிளேயர். விராட் கோலி நீங்க அவர் 2 பேருமே அவங்கள வச்சு பேசுறதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இப்பயும் விராட் கோலியை தப்பு சொல்லலாம். நல்ல பேட்ஸ்மேனு, 5 வருஷமா ஆனக்காரு, நல்ல பிளேயர் தான். ஃபேன்ஸை தான் நான் சொல்றேன். நான் அவனோட ஃபேன்ஸ். அப்ப 18 வருஷமா லாலிபப்பு வாயில வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க அது நீங்க எங்க கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சிஎஸ்கே வெளியே போயிடுச்சுல. அது ஒரு ஜோக்கர் டீம். அது வேற ஜோக்கர் டீமா? டேய் 5 கப்புடா ஜோக்கர் டீமா? இது வரைக்கும் எத்தனை பிளே ஆஃப் போயிருக்கோம்? மேபி அவர் ஷார்ட் செலெக்ஷன்னால, மேபி அவர் கேப் பிக் பண்ணுறதுனால, மேபி அந்த கையிலேருந்து கிரிப்பு மேபி நல்ல சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் சிஎஸ்கே கூட நாங்கள் திரும்பி ஃபைனல் ஆடினா கூட நல்லா தான் இருக்கும் ஆர்சிபி. இல்லை இந்த தடவை அது கிளியராக தெரியுது ஆர்சிபி. நானுமே வந்து சிஎஸ்கே அண்ட் மும்பை ஃபேன்ஸ் தான். பட் ஆர்சிபி டீம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து நல்ல டீமாக இருக்குது. நல்ல டீம். மற்ற பேர் வந்து அடிக்கிறாங்க 250 230 அடிக்கிறாங்க. பட் ஆர்சிபிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் லைன் சரி, பேட்டிங் லைன் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ எங்கே மிஸ் பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை டேக் ஓவர் பண்ணி டீம் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ தோற்ற மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஸோ பூரால எதுவுமே தோக்கலை. ஸோ கஷ்டப்பட்டு தான் ஃபைனலில் வந்து தான் வந்து மேட்சை விட்டுருக்காங்க தவிர. ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மிஸ் பண்ணல. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. தோத்தோட பிரச்சனை இல்லை. பட் நல்ல பேர். பட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை 100% தோக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா இங்கே பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பேட்டிங் லைனப், சாய் சுதர்சன், கில் அண்டு பட்லர் 3 பேரை தூக்குனா அவங்க மேட்ச் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இங்கே வந்து குணால் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்குண்ணா. அவர் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்னு இப்போ நம்ம சொல்கிறோம். அவர் வரைக்கும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ப்ரோ போன வருஷம் கப்பஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வரானுங்க. அவங்க கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனால் ஜிடி வந்து சும்மா இல்லை, சேஸை பொறுத்து தான் ப்ரோ. சேஸ்னா கம்பல்சரி ஜிடி அடிக்கும் ப்ரோ. டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ப்ரோ குவாலிஃபயர் 1 அப்படியே நடக்கும் பாருங்க. அதுக்குள்ள வந்து இங்க எங்க ஸ்டார் குத்தணும்லாம் கேக்குறானுங்க. லாஸ்ட் வீக் வந்து எங்க ஸ்டார் வைக்கணும், இங்க வைக்கலாமான்னு கேக்குறானுங்க. அதுக்காகவே அடிக்கணும் ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ ஜெயிக்கும். ஏன்னா அவனுக்கு 3 பேர் தான் ஆடுவானுங்க. அதுக்கப்புறம் யார் ஆடுவா சொல்லு? 3 பேட்டிங் தான். ஆர்சிபில யார் ஆடுவா? ஆர்சிபில ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். டிம் டேவிட் வரைக்கும் குணால் பாண்டியா விட்டு வச்சு ஜெயிப்பாங்க. அதான் டெக்னிக்கலா பேசணும். சும்மா வன்மம்லாம் பேசக்கூடாது. ஆல் அரவுண்ட் டீம் வந்து வெறும் ஒரே ஒண்ணுன்னா ரெண்டுமே வந்து சூப்பர் டீம் தான். பவுலிங்கும் 50-50 தான். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் வந்து சேசபிள் வந்து ஜிடிக்கு இருக்கு. ஜிடி தான் ப்ரோ, ஜிடி தான். ஆனால் ஓப்பனிங் 2 ஸ்பெல் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்க, கில்லும் சாய் சுதர்சன் கொஞ்சம் லக் இருந்தால் போதும். ஹிட் அவுட் ஆகாமல் இருந்தால் நல்ல சான்ஸு. பவுலிங் வந்து 8 யூனிட், 8 பேர் பவுலிங்கு. புவி ஏசலோட 2 பேரை பார்த்து ஆடிட்டா போதும் ஜிடி கப் அடிக்கும் ப்ரோ. ஆனால் பேட்டிங் சொல்லுங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எல்லாமே 200+ ஸ்கோர் தான் போகுது. லோ ஸ்கோரே நம்ம பார்க்கல. ஆனால் இது ஆவரேஜ் ஸ்கோர் தான். 200லாம் சேசபிள் தான். நீங்கள் ஒரு 250 260 சொன்னீங்கன்னா ரிஸ்க்கு. ஆனால் எல்லா சீசனும் இந்த மேட்ச் சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே 200+ தான். ஆர்சிபி பேட்டிங் எடுக்கணும், ஜிடி சேசிங் எடுக்கணும். அப்படியே நேற்று நடந்த கதை தான். உண்மைதான் இல்லை ப்ரோ. அந்த ஃபேன்ஸ் தொல்லை இந்த மாதிரி பசங்களால தான் ப்ரோ. இதான் ரொம்ப பேசுகிறான் ப்ரோ. ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் ப்ரோ. அது ஒத்துக்கணும். இப்போ ஊர் பையன் இருக்கிறான் சாய் சுதர்சன், அதுக்காகவே ப்ரோ. வாசி, சாய் சுதர்சன், சாய் கிஷோர் இருக்கான். தமிழ் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அடிப்பாங்க ப்ரோ, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ப்ரோ. அப்படியே அது ஒரு அப்படி சொல்லி முத்து கொடுக்க வேண்டியதான். அப்படியே சொல்லலாம் ப்ரோ. பெர்ஃபார்ம் பண்ணுற டீம் எதுவுமே வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. மும்பை, சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஒழுங்காக எடுக்கணும். கேப்டன்சி ஒழுங்காக பண்ணல சென்னையில். அது நடந்தால் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் பவுலிங் ப்ளஸ் ஆல்ரவுண்டு அந்த மாதிரி ஆல்ரவுண்டு எங்கேயுமே இல்லை நம்ம டீமில். கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப் தான் ப்ரோ. அவர் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு நிறைய மேட்ச் அடிச்சு தந்திருக்காரு ஹார்திக் பாண்டியா. அதே மாதிரி சென்னைக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது அவருக்கு. அந்த ஓப்புலேயே அடிப்பார் ப்ரோ. ஐபிஎல் வச்சு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்லாம் அடிச்சு தந்திருக்கிறாரு ப்ரோ. நம்ம அதெல்லாம் பார்க்கணும் ப்ரோ. அந்த நெகட்டிவ் வைப்லேயே அவரை போட்டு அந்த டீம் ரொம்ப அவனுக்கு டிமோட்டிவ் கொடுக்குறாங்க. சென்னை வர சொன்னால் நல்லா சப்போர்ட் இருக்குது ப்ரோ. அந்த சப்போர்ட்லேயே அவர் ஆடுவார் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது ரொம்ப மனசு கஷ்டம் ப்ரோ. பெருசாக யூஸ் பண்ணல ப்ரோ. ஆர்ஆரில் அவ்வளோ ட்ரேட் பண்ணி எடுத்து பெருசாக யூஸ் பண்ணல ப்ரோ. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஜடேஜாவை. ஆமாம் அப்படி தான் ரொம்ப பேசினாங்க, ரொம்ப ஹைப் இருந்தது. ஆனால் வந்து அவரை பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை ஆர்ஆரில். அதை நம்மளே சிஎஸ்கே இருந்ததுன்னா ஒரு சான்ஸாவது பார்த்துருக்கலாம். ஃபீல்டிங்லேருந்து பவுலிங்லேருந்து பேட்டிங்லேருந்து எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இருந்திருப்பார், பேக் போர்ட் மாதிரி.
ஜடேஜா. ஆமாம், அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஜடேஜாவை தான். அவரு தான் வந்து டப்புன்னு விக்கெட் போனவொடனே டப்புன்னு அவர் தான் வந்து சிங்கிள் ஆடி ரொட்டேட் பண்ணி நல்லா ஆடி இருந்தார். அதனால அது ஒரு ப்ளஸ் அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அவங்க ஃபைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் சாய் சுதர்சன் இது வந்து கிளாசிக்காக ஆடினாங்க. நம்ம சப்போர்ட்டு ஜிடி தான் பாப்போம். ஜிடி ஓட போகுது வாயே, ஜிடி ஓட போகுது. இந்தியாக்குள்ள ஆடுறாரு, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நீ தான் ஒரு வந்து சீனியர் பிளேயரு, 5 வருஷமா இந்தியாவில் ஆடுற. உன்னை பார்த்து தான் யங்ஸ்டர்ஸ்லாம் வளரணும்னு நினைப்பாங்க. நீ கிரவுண்ட்ல பண்ற பிஹேவியர், ஆட்டிடியூடு, உன் கூட விளையாடுற பிளேயர்ஸே நீ வந்து மூவ் பண்ணல. எப்படி இருக்கு? உள்ள கேம்ல விளாடுற ஸ்போர்ட்ஸ் வேற, அக்ரெஷன் வேற. வெளியே அவுட் ஆஃப் தி கேம்ல வெளியே பார்த்தோன்னா ஒரு நல்லா தான் எல்லாரும் டீமே நல்லா தான் பழகுவார், நல்லா தான் பேசுவார். சும்மா இப்போ நம்ம கூட தான் ஒரு டீம், நம்ம கூட தான் இப்போ லீக் மேட்ச் விளையாடுமோ நம்ம ஜாலியாக கலாச்சு. இப்போ வெளியே வந்தா பேசிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் கேம் உள்ள. அது எப்படின்னா இது இந்தியா மேட்ச்ல பண்ணா விராட் கோலி அக்ரெஷன் பயங்கரம்ன்றாங்க. ஐபிஎல்ல பண்ணா நாடா இது உங்களுக்கு வந்தா ரத்தங்களை வந்தா தக்காளி சட்னி மாதிரி பேசினேறான் ப்ரோ. சிஎஸ்கேவும் நல்ல டீம் தான், ஆர்சிபியும் நல்ல டீம் தான் ப்ரோ. இந்த வருஷம் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரோ கப்பு. ஆனா என் சப்போர்ட் ஆர்சிபி ப்ரோ. ரெண்டாவது கப்பு அடிக்க போறோம் ப்ரோ, அச்சிருவோம். ஜிடி நல்ல டீம் தான், இல்ல யாருமே மொக்க டீம்னால ரெண்டாவது கப்பா நான் எங்களுக்கு தான். நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க உண்மையாவே. இப்போ நல்லா தான் விளையாண்டு இருக்காங்க. சாய் சுதர்சன் எல்லாமே நல்லா படுது, கில்லுக்கும் சூப்பரா படுது, எல்லாமே நல்லா ஆடுறாங்க. ஆனா விராட் கோலி தான் கப்பு. ஓகே ஜி, விராட் கோலி எவ்வளவு ஜி அடிப்பார் ஃபைனல்ஸ்ல? 50+ கண்டிப்பா 50+. 35 பால் 50. 35 பால் 50. ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி நீங்க எப்பரா பேசலாம் ஸ்ட்ரைக் ரேட் தான் ப்ரோ? நான் சிஎஸ்கே முட்டு குத்தலாம். இவங்க தான் அப்படி பேசுவாங்க, தற்கூரி கேம் தெரியாதவங்களாம். இவங்கள முட்டு குத்தலாம் நம்மளால பேச முடியாது. ஆர்சிபி 11 மட்டும் சொல்லுங்க. சொல்றவா? வாங்க நீங்க எந்த டீம்ங்க? இங்க வாங்க. ரோஹித் சர்மா ப்ரோ. ஓப்பனிங்ல இருந்து சொல்லவா? இல்ல ஏன் வந்து ஆர்சிபி மட்டும் பயங்கரமா கலாய்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? ப்ரோ அது காலங்காலமா கலாயிறாங்க ப்ரோ. இப்ப பதில் என்ன சொல்லணும் இருக்கோம்? நாங்க எதனா பேசுறோமா? இவங்கள மட்டும் தான் கத்தி நெருப்பு கேட்டா நாங்க கொலைகிறோம். பதிலி பொண்ண டிஃபெண்டிங் சாம்பியன் இப்போ இன்டூ ஃபைனல். அவள் தான் ஃபைனல்ல வேடிக்கை பாரு. வேடிக்கை வெளியே இருந்து கை தட்டும். ஓகே ஜி, ஆல் தி பெஸ்ட் ஜி, போயிட்டு வாங்க. சொல்லிட்டு போறீங்களா ஜி? 11 சொல்றீங்களா? யாரோட ப்ளே வந்து கரெக்ட்டா இருந்துச்சு நான் டாப் ஆர்டர்னா அந்த 3 பேட்ஸ்மேன் கரெக்டா அவங்களோட கேம் ஆடி ஒரு 220 மென்டலி ஸ்கோர் பார்க்கறதுக்கு ட்ரபிளா தெரியும், கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஜெயிச்சிடலாம்ண்ணா. யார் வின் பண்ணுவா? ஜிடினா என்னோட சப்போர்ட் ஜிடி. அவங்க நல்ல கிரிக்கெட் தான் ஆடி இருக்காங்க. என்னோட சப்போர்ட் ஜிடிக்கு, ஜிடி ஜெயிச்சா நல்லா இருக்கும். என் சப்போர்ட் ஆர்சிபி தான் ப்ரோ. ஈசாலா கப் இந்த வருஷமும் நம்பி இல்லல. நான் நெகட்டிவெல்லாம் யோசிக்க மாட்டேன் ப்ரோ. தோத்தா கூட நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. எங்க சப்போர்ட் ஆர்சிபி தான். அவன் இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க. நான் அவங்களுக்கு தான் கப் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கு. ஜிடிக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. யார் ஜெயிக்கிறான் ஃபைனல்ல பார்க்கலாம். ஆனா என் சப்போர்ட் ஆர்சிபி. வேற என்ன பேசுறீங்களா? அதனால அது ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ். 2 ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக போடுறாங்க. புவனேஸ்வர் நல்லாவே போட்டுறாரு. ஹேசல்வுட் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தா 2 பேருமே 8 ஓவர் அந்த நல்லா போட்டுருவாங்க. ஒன் சைடரா இருக்க போதா மேட்ச் இல்லனா? இல்லை டஃப்பாக தான் இருக்கும், பட் த்ரில்லிங்காக தான் வின் பண்ணுவாங்க ரெண்டு டீமுமே. ஜிடியா ஆர்சிபியா? நான் ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரியும். ஏன்னா ஜிடி விசஸ் ஆர்சிபி, ஆர்சிபி ஓகே பிகாஸ் த விராட் கோலி அண்ட் பெர்ஃபார்ம் பிளேயர் லெவலில் வந்து நல்லா இருக்கு. புவனேஸ்குமார் பிடிக்கும். ஸோ ஓகே ஆர்சிபி. அதான் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கணும்ண்ணா. ஒன் சைடாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது, டஃப்பாக இருக்கும். அவங்களும் பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பேட்ஸ்மேன்ஸாக வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கணும். பட் ஆர்சிபி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மேலே இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபி வின் பண்ணும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் நடக்குது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கூட தோத்துட்டு இப்போ மறுபடியும் ஆர்ஆர் கூட ஜெயிச்சுட்டு வராங்க. லேர்ன் பண்ணிட்டு வருவாங்களோ ஜிடி? என்ன பற்றி கேட்டிங்கன்னா ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு. நேற்றுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் அவங்க ஆடும் போதுமே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. நம்ம என்ன தான் ஆர்சிபி பேட்டிங் லைனம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இந்த சீசனில் கில்லும் சாய் சுதர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா 700+ பார்ட்னர்ஷிப். 2 பேருமே 700 ஆரஞ்சு கேப் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் விக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீயாக இருக்கும். 2 பேரும் விக்கெட் விரத்தில் சாய் சுதர்சன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 மேட்ச்மே வந்து அன்ஃபார்ச்சுனேட் தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ பட் இருந்தாலுமே 2 பேருமே விக்கெட் பவர் பிளேலே நல்லா ஆடிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்பிள் கேப்லையுமே பார்த்தீங்கன்னா சிராஜும் சரி ரபாடாவும் சரி 2 பேருமே நியூ பாலில் பவர் பிளேயில் அதிகமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டெப்த் ஓவரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஓல்டர் நேற்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமியாக போட்டுறாரு. ஸோ அந்த இடத்துல பவுலிங் மீடியம் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ ஆர்சிபி பேட்டிங் லைனப் ஓகே டெப்த் வரைக்கும் இருந்தாலுமே இவங்க பவுலிங் கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஹோம் அட்வான்டேஜ்ன்றதுனால ஜிடி சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
So, பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க எப்பயும். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஸ்கவுட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, கெயில், ஏபிடி இவங்க 3 பேர் ஆனால் தான் ஆர்சிபி வந்து இருக்கும். இந்த முறை கிங் கோலியே ஆடலனாலும் மற்ற எல்லாரோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் ஆர்சிபி இந்த முறை வந்து லீடிங்கில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டிதாரோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னா, டோனி தான் அதிகமாக ரன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிதாருமே வந்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு நாக் அவுட்டில் ஒரு கேப்டன்சி வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குருணால் பாண்டியாவும் இருக்கட்டும், அவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் வந்தார். பட் பேட்டிங்லுமே அவரோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குது. 2 ஆப்வியஸாக ஆர்சிபி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் அண்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவும் இருக்குது. ப்ளஸ் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் அட்வான்டேஜ் தான். ஸோ நேற்றுமே நம்ம பார்த்தோன்னா 212 வந்து பார்த்தீங்கன்னா 220 above வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் சேசிங்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ சேசிங் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ டாஸ் தான் வந்து ஒரு ஸோ நமக்கு தெரியும் இதே நாள் தான் May 23. ஸோ அதை வந்து மறக்க முடியாது. நேற்று அந்த டே வேணால் அவங்க ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஸோ அந்த கேப்டன்சி ஒரு பாயிண்ட் தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் கம்பேர் பண்ணுறத விட இப்போ அவங்களோட லைனப்பும் நல்லா இருக்குது. ப்ளஸ் பவுலிங் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு இருக்காங்க. நேற்றுமே நம்ம பார்த்தோம் என்ன தான் 200+ இருந்தாலும் அவங்க ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஈஸியாக ஆடி விக்கெட் லாஸ் பண்ணாமல் வந்துடுறாங்க. ஸோ இந்த வாட்டி டஃப்பாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் அகமதாபாத் பிச்னால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆர்சிபி வின் பண்ணணும் நம்பிக்கை இருக்குது. இல்லை அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ரேர் மூமெண்ட்டு தான் இந்த மாதிரி ஹிட் அவுட் ஆகுறது. கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. பட் மேட்ச் சண்டே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், பார்க்கலாம். டாப் 3 விக்கெட் ஜிடி எடுத்துட்டா ஈஸியாக ஆர்சிபி வின் பண்ணிடலாம். இல்லை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் விராட் கோலி ஃபேன். அதனால மட்டுமே ஆர்சிபி சப்போர்ட் இருக்கேன். ஜிடியில் எனக்கு சாய் சுதர்சன் பர்ஃபார்மன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். அது ரொம்ப அன்பிலீவபிள் தான். 15 இயர்ஸ் கிட்டு இவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறது அதான் யூனிவர்ஸ் பாஸ் தான், பேபி யூனிவர்ஸ் பாஸ். இல்லை அது ஆக்சுவலாக மெச்சூர்டான இன்னிங்ஸ். லாஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணால் இந்த இன்னிங்ஸ் ரொம்ப மெச்சூர்டாக ஆடி இருக்கான் வைபவ் சூரியவன்ஷி. இவர் கண்டிப்பாக அவனுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. மைண்ட் செட் அவன் இந்த மேட்ச்சில் 100 இல்லைனாலும் நெக்ஸ்ட் மேட்ச் அடிச்சிடலான்ற மைண்ட் செட்டு தான் மேட்ரு. அந்த மைண்ட் செட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. 100 முக்கியம் இல்லை, டீமுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தானே முக்கியம். ரெக்கார்ட்ஸ்லாம் எப்போ வேணால் அடிச்சிக்கலாம். அவன் நெக்ஸ்ட் மேட்ச் திரும்பி 100 அடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனுக்கே அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவன் ஜாலியாக விளாட்றான். எனக்கு தெரிஞ்சு இல்லை ஜடேஜா பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணலன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் தான் பேட்டிங் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் சுத்தமாக யூஸ் பண்ணல ஜடேஜாவை. மேபி பிச் இம்பேக்ட் நல்லா இருக்கும். மேபி நம்ம சென்னையில் ஆடும் போது மோஸ்ட்டாக சேபேக் பிச்சில் ஜடேஜா 4 ஓவர் நறுக்குன்னு போட்டுருவார். மேபி இங்கே ராஜஸ்தான்னால பிச் இம்பேக்டில் கொடுக்கலையா, இல்லைனா ஜடேஜா கொடுக்குறதுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையான்னு தெரில. பட் ரியன் பராக் ஸ்பின்னர்ஸை நல்லா யூஸ் பண்ணலை. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். டாப் ஆஃப் த விக்கெட் கொஞ்சம் இயர்லியாக விட்டதுனால மேபி மேட்ச் கொஞ்சம் கை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மெச்சூர்ட் கேப்டன் இல்லை ரியன் பராக். இது ஃபஸ்ட் டைம் தான் ஐபிஎல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பாதி சீசன்லேருந்து பண்ணார். மெச்சூர்ட் கேப்டன்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம். யார் வின் பண்ணுவா? ஜிடியா ஆர்ஆரா ஃபைனல்? ஜிடி ஆர்சிபியா? இப்போ பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே ஆட்டிடியூடாக தான் இருப்பாங்க. அன்றைக்கி நாளுக்கு என்ன நடக்குமோ அதுதான் எதாக இருந்தாலும். அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்டாருன்னு கொண்டாடுவோம். நேற்று இத்தனைக்கும் சூரியவன்ஷி 96 அவுட் ஆகிறப்பையும் அவனை நினச்சி தான் நாங்கள் ஃபீல் பண்ணது. ஏன்னா இவங்க 100 அடித்தாலும் இவர் எப்படியும் இப்போ கேப்டனாக இருக்கார், டெஸ்ட் டீம் கேப்டன். இதான் இப்போ இந்தியா டீமுக்கு வரணுன்னா எப்படியும் சூரியவன்ஷியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா ஒரு பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். என்ன அந்த 100 அடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துக்காரு. 2 மேட்ச் பேக் டு பேக்கு 97, 96. அதான் இப்போ 15 வயசு தானே அது. போய் இன்னும் அடுத்த வருஷம் வரப்போ இன்னும் பெரிய ஸ்டார் ஆகலாம். கண்டிப்பாக டீம் நல்லா இருந்தால் நம்மளுமே பாராட்ட தான் போகிறோம். இப்போ எம்ஐயும் நல்ல டீம் தான் வச்சுருந்தாங்க, அவங்களாலையும் வர முடியாமல் போச்சு. ஏன்னா அவங்ககிட்ட டீம் கோஆர்டினேஷன் இல்லை. ஒரு மேட்ச் ஆடுறாங்க, ஒரு மேட்ச் ஆட மாட்டுறாங்க. ஆர்சிபியில் ஆரஞ்சு கேப்பில் கோலி மட்டும்தான் இருக்காப்புல. ஆனால் அவங்க டீமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்டேஜுக்கே வந்தாங்க. அதான் இப்போ ஒன்றும் இல்லை, 4-5 மேட்ச் நல்லா ஆடிட்டு இப்போ பட்டிதார் நல்லா ஆடினாப்புல. இப்போ எல்லாரும் ஃபார்ம் கொண்டாங்க. குணால் பாண்டியா கூட ஒரு மேட்ச் குரூஷியல்னாக்க அந்த லாஸ்ட் பாலில் 2 ரன் அடிக்கணும், 1 ரன் அடிக்கணுன்றப்ப விட்டது போனது. புவி ஒரு 6 புவி முதல் கொண்டு 6 அடிக்கிறேன். பார்த்துக்கேன் டீம் எப்படி இருக்கும். ஏன்னா அது சொல்லியே அனுப்புனாரா, வைட் ஆக்கர் தான் போடுவார், நீ வைட் லைன்லேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புனால அவர் அது பண்ணனால அவர் சாதிச்சிட்டாரு. பட் என்னதான் 5 கப்பு எல்லாமே இருந்தாலும் அவங்க ஈசலா கப் நம்பி இருந்தாலுமே
ஸோ சென்னை மும்பையோட லெகசியை வந்து இன்னும் ஆர்சிபியால் வரும். நல்ல டீம் தான், நான் அவங்களை எதுவும் சொல்ல. பட் அந்த லெகசியை கொண்டு வரணும்னா இன்னும் அவங்களுக்கு டைம் எடுக்கும். நல்ல டீம் தான் ஆர்சிபி, பட் இருந்தாலும் சென்னை மும்பை அளவுக்கு வருமானத்துக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஈவன் தோ விராட் கோலி நல்லா ஆடிட்டு இருக்காரு, விராட் கோலியோட ரெஸ்பெக்ட் இருக்குதான். பட் சென்னையும் மும்பை ஆகிற லெகசி வந்து ஆர்சிபியால் கொண்டு வரும். எந்த டீம் இப்போ அடித்தாலும் 2 கப் அவங்களுக்கு வரதான் போகுது. பட் சென்னை மும்பை அளவுக்கு வருமானது அதான் இப்போ ஆர்சிபி ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பர் டீம். கெயில், ஏபிடி எல்லாரும் இருந்து வளர்ந்தவங்க தான். என்னென்னா அவங்க கரெக்டாக அந்த குரூஷியல் மேட்ச்சில் விட்டுருவாங்க. போன 20 பட்டித்தருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அதுதான். இப்போ பட்டித்தருக்கு வந்து என்னென்னா ஃப்ரீயாக விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன்சி தான் நீ பார்த்துக்க. தினேஷ் கார்த்திக்கு நிறைய குரூஷியல்னாக்கு ஆர்சிபியில் இருக்கிறப்ப கடைசி வரைக்கும் ஆடினிருந்தார். அதான் அவர் கோச்சும் நமக்கு ப்ளஸ்ஸு தான். அதுக்குன்னே ஜிடிலையும் ஹைடன் இருக்காப்புல, அவரும் நல்ல பேட்ஸ்மேனு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ்திரேலியா வேறு. அதான் இப்போ எதுவும் நேராக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஜிடிக்கு. இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் பாலர்ஸாக இருக்கட்டும். ஈவன் பார்த்தீங்கன்னா அவங்க மிடில் ஓவர்லுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஜான்சன் ஓல்டர் அவங்க பாதி சீசன் அவங்க எடுத்துகிட்டே வரல. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட இம்பாக்ட் பெருசாக இருந்துச்சு. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கில் நேற்றுமே நம்ம பார்த்தோம். ஸோ ஹை ஸ்கோர் போயிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுறாரு நடுவில் வந்து. ஸோ அது அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நல்லா வச்சுருக்காங்க ஜிடி கிட்ட. ஆர்சிபி ஆர்சிபி நேற்று மேட்ச் வந்து 6 தான் வின் பண்ணுவான்னு நினச்சோம். பட் ஸ்டார்டிங்லேயே 6 ஓவரில் மேட்ச் வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ டிசைடட். அதுக்கப்புறம் 10 ஓவரில் மேட்ச் சூரியவம்சி நல்லா ஆடினார்ண்ணா. 2 மேட்சாக 100 மிஸ் பண்ணிட்டாரு. பட் 100 டிசர்வ்டு அவங்க. பரவாயில்ல, நல்லா ஆடினார். இப்போ வந்துட்டு சாய் சுதர்சன், முக்கியமாக ஆர்சிபி விக்கெட் எடுக்க பார்க்கணுன்னா சாய் சுதர்சன் விக்கெட் எடுக்கணும். அது புவி அந்த ஹேசல்வுட் கையில் தான் இருக்குது மேக்ஸிமம். அவங்க 2 புவனேஸ்வர் நல்லா போட்டுட்ருக்கிறாரு மேக்ஸிமம். அவர் மேக்ஸிமம் விக்கெட்ஸ்க்கு போகணும் ஃபஸ்ட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஆடிடணும்ண்ணா. அதான் சேசிங் கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே ஆர்சிபி வந்து நல்ல டீமோட வருவாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. இந்த வாட்டி நல்ல டீமும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. இல்லை இந்த தடவை தான் நல்ல டீம், பெர்ஃபெக்டான டீம் இருக்குது. இந்த தடவை மற்ற தடவை ஃபுல்லாக அதிரடி தான் இருக்கும். இப்போ 10 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் நல்லா விளாடணும், 5 மேட்ச் வந்து விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தோம். பட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டாக விளாட்றாங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்து ட்ராப் ஆனாலும் அடுத்த நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஸ்டாண்டிங் போட்டு நீட்டாக விளாட்றாங்க. ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரி இருக்குது ஆர்சிபியோட டீமு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்துட்டு பவுலிங் லைனப். பேட்டிங் வந்து எல்லா டீமுமே நல்லா ஆடுறாங்க. ஆர்சிபிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பவுலிங் லைனப் நல்லா இருக்குது. முக்கியமாக புவனேஸ்வர் அண்ட் ஹேசல்வுட்டு, பவுன்சர் பாண்டியா. அவரை வந்துட்டு ட்ரிக்கியாக இருக்குது மேக்ஸிமம். அவர் என்ன பால் போட வர்றாருன்னே தெரில. அவர் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். இப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர் நமக்கு, இவர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் பவுலர் தான் போடுறாருல, மீடியம் ஃபாஸ்ட்டில் தான் சேருவார் அவரும். நீங்கள் வந்து விராட் கோலிட்ட நல்லா பண்ணுறோம். அவர் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் டீம் ஓப்பனிங் செட் ஆகிடும்.